Hi hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோர்ஸ் வந்து பிபிடி கோர்சஸ் தான் வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா இது வந்து ஒரு டாக்டருக்கு நிகரான கோர்சஸ் தான் சொல்லலாம். ஒரு நல்ல கோர்ஸ். இது நம்ம ஃபுல்லா பார்த்தறலாம் வாங்க. வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. What is BPT? BPT னா என்ன? Bachelor of Physiotherapy. இது வந்து ஒரு 4 years கோர்ஸ். 6 month வந்து கம்பல்சரி வந்து கிளினிக்கல் இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்கும். பிசியோதெரபினா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட போன்ஸ் ஜாயிண்ட்ஸ் இல்லை வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது வலி இருக்குன்னாவோ பிசியோதெரப்பி தான் வந்து நமக்கு வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. முக்கியமாக இந்த கோர்சஸில் வந்து ஒரு நர்சிங் எடுத்துட்டிங்கன்னா டாக்டர் இல்லாமல் நர்சஸ்னால எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் பிசியோதெரபிஸ்ட் வந்து டாக்டர் இல்லாமல் எல்லா ஒரு சிகிச்சையுமே கொடுக்கலாம். அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டியாக வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, நீங்கள் வந்து 12th முடிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி குரூப் நீங்கள் எடுத்துருக்கணும். மினிமம் வந்து 50% மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக இதுக்கு நீட் தேவையில்லை. நீங்கள் வந்து ஸ்டேட் கவுன்சிலிங் மூலமாக போகலாம். நம்ம தமிழ்நாடு பேராமெடிக்கல் கவுன்சிலிங்ஸ் மூலமாக வந்து நீங்கள் கிடைக்கும். இல்லைன்னா சில காலேஜில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டைரக்ட் அட்மினிஸ்ட்ராகவும் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாகவும் நீங்கள் போகலாம். நெக்ஸ்ட் என்னென்ன படிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் இயரில் அனாட்டமி பிசியாலஜி பயோகெமிஸ்ட்ரிஸ் படிப்பீங்க. செகண்ட் இயரில் வந்து பேத்தாலஜி மைக்ரோபயாலஜி ஃபார்மகாலஜி படிப்பீங்க. தேர்ட் இயரில் வந்து பயோமெக்கானிக்ஸ் எக்ஸசைஸ் தெரப்பி எலக்ட்ரோ தெரப்பி இதெல்லாம் வந்து நீங்கள் படிப்பீங்க. மின்சாரம் மூலமாக வந்து சிகிச்சை கொடுக்கறதா வந்து எலக்ட்ரோ தெரப்பி, எக்ஸசைஸ் மூலமாக வந்து தெரப்பி கொடுக்கறதா வந்து எக்ஸசைஸ் தெரப்பி, பயோமெக்கானிக்ஸ் இதெல்லாம் வந்து படிப்பீங்க. நீங்கள் செகண்ட் இயர்லேயே நீங்கள் கிளினிக்கல் போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் டாக்டர் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் பேஷண்ட்டை பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க அண்டர் கைடன்ஸோட. ஃபோர்த் இயர் வந்து நியூராலஜி ஆர்த்தோபெடிக்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸில் வந்து பண்ணுவீங்க. இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ரியல் டைம் வந்து ட்ரைனிங்காக தான் இருக்கும். நீங்கள் வந்து 6 month ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் மாதிரியே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு கற்றுக்குவீங்க. ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் இஸ் பேக் போன் ஆஃப் பிபிடி. யூ லேர்ன் பை ட்ரீட்டிங் ரிவல் பேஷண்ட்ஸ். நீங்கள் செய்ய தான் வந்து அந்த கோர்சஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பழகும். நீங்கள் படிக்கிறத வந்து கிளினிக்கல் அப்ளை பண்ணுறது மூலமாக வந்து ஈஸியாகவே நல்ல ஸ்கில்ஸை நீங்கள் வந்து சீக்கிரமாகவே நீங்கள் கற்றுக்குவீங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கவர்மெண்ட் காலேஜில் கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். 10,000 to 30,000 per year தான் இருக்கும். ப்ரைவேட் காலேஜில் வந்து 50,000 to 1.5 lakhs per year வரையுமே இருக்கும். ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து ஒரு கேட்டகரி ஏற்ற மாதிரி மாறும். எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு ஏற்ற மாதிரி ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து மாறும். ஹாஸ்டல்ஸ் புக்ஸ் கிளினிக்கல் ஸ்கிட்லாம் வந்து அடிஷ்னல் காஸ்ட். ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா இடத்துலையுமே நிறைய தேவைப்படுது. நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஒரு ஹோம் கேர் பிசியோதெரபிஸ்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸ்ட்ரெயிட்டாக அவங்க வீட்டுக்கே போயிட்டு அவங்களுக்கு தெரப்பி கொடுக்குறது. எல்லாராலையுமே வந்து கிளினிக் வந்து தெரப்பி வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஹோம் போயிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் கேர் கொடுக்கலாம். ஒரு ஃபிட்னஸ் வெல்னஸ் சென்டரில் இங்கே வந்து ஒர்க் பண்ணலாம். அவங்களுக்கு என்னென்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் நல்லா வரும், இதான் தசப்பிடிப்பு தான் இருந்துச்சுன்னா அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணுன்ற மாதிரி நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் வெல்னஸ் சென்டர்ஸ்லையுமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் கார்டியாக் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் டீம் கிளப் ஐபிஎல் டீம் நேஷனல் டீம்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். டீச்சிங் ஜாபாக நீங்கள் வந்து நீங்கள் படித்த காலேஜ்லேயோ இல்லை வேறு காலேஜ்லேயோ வந்து ஃபிசியோதெரபிஸ்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஓன் ப்ராக்டிஸாக ஒரு கிளினிக் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அண்டர் லைசன்ஸோட வித் ப்ராக்டிஸோட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்கள் அப்ராட்லேயுமே வந்து நல்ல வந்து ஸ்கோப் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா சேலரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ கிளினிக்லேயோ வந்து 15,000 to 30,000 per month வரையுமே வந்து கிடைக்கும். ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சீனியர் தெரபிஸ்டாக வந்து மாறிடுவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து 35,000 to 60,000 per month வரையுமே கிடைக்கும். 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஓன் கிளினிக்கை நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். அப்ராட்லாம் நீங்கள் போனீங்கன்னா நல்ல ஸ்கோப் இருக்குது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான 5 years எக்ஸ்பீரியன்ஸ்டான ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ஒரு 4 lakhs per month வரையுமே வந்து ஃபாரின் கண்ட்ரியில் பாருங்கள் 3 to 5 lakhs வரையுமே வந்து நீங்கள் வந்து சேலரி வாங்கலாம். யூகே கனடா ஆஸ்திரேலியா கல்ஃப் கண்ட்ரியில் வந்து நல்ல வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து வேகன்சிஸ் நிறையவே இருக்குது. இதுக்கு யூகே கனடா ஆஸ்திரேலியா நீங்கள் போகணுன்னா நீங்கள் வந்து ஐஎல்டி ஓஇடின்ற மாதிரி ஒரு லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஒரு கண்ட்ரிக்குமே வந்து அந்த ஐஎல்டி ஓஇடின்றது மாதிரி மாறும். யூகேக்கு ஹெச்சிபிசி, ஆஸ்திரேலியாவுக்கு ஏஹெச்பிஆர்ஏ, கனடாக்கு சிஏபிஆர் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து மாறும். ஹை டிமாண்ட் ஸ்கில் ப்ரொஃபஷன்ஸ் பிசியோதெரபிஸ்ட் வந்து ஹை டிமாண்ட் ஸ்கில் ப்ரொஃபஷன்.
கண்டிப்பாக வந்து நல்ல இன்கம் இருக்கும். நீங்கள் நினச்சதை நீங்கள் பண்ணலாம். ஃப்ரீலான்சராகவும் ஒர்க் பண்ணலாம், கிளினிக்கும் வைக்கலாம், ஹாஸ்பிட்டல் சைட்லேயும் ஒர்க் பண்ணலாம். சைடு இன்கம் நல்லாவே இது ஜென்ரேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஹையர் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா வந்து எம்பிடி, மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரப்பி, ஸ்பெஷலைசேஷன் இன் நியூராலஜி, ஆர்த்தோபெடிக்ஸ், பீடியாட்ரிக். யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு மட்டும் இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு லேடிஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பீடியாட்ரிக்ஸை வந்து ஸ்பெஷலிஸ்ட்டாக எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். MBA in Hospital Management, MSc in Sports Science or Public Health, Research, PhD, PG abroad with scholarships. உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பிபிடி முடிச்சதுக்கப்புறம் எதிலாச்சும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். ஒன்று வந்து ஆர்த்தோ இல்லை பீடியாட்ரிக் அது மாதிரி ஏதாவது ஸ்பெஷலைசேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் அதில் வந்து நீங்கள் படிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இல்லை ஃபிட்னஸ் அந்த மாதிரி எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதில் நீங்கள் வந்து ஸ்கோப் வந்து வளர்த்துக்கலாம். Who should choose BPT? யாரெல்லாம் வந்து இந்த பிபிடி கோர்ஸ் வந்து செலக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பயாலஜி குரூப் பிடிச்சிருந்தா நீங்கள் இதை வந்து கோர்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் வந்து பண்ணலாம். those who want hand on patient interactions. சிலருக்கு வந்து பேராமெடிக்கல் கோர்ஸ் பிடிக்கும், பேஷண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் பிடிக்கும். ஆனால் வந்து எனக்கு இந்த பிளட்டு சர்ஜரிலாம் வந்து எனக்கு கொஞ்சம் பார்க்க நர்வஸ் அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். இதில் நீங்கள் வந்து பிளட்டு பார்க்குறதுக்கான வாய்ப்பே கண்டிப்பாக வந்து நீங்கள் கிடையாது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹீலிங் ஹேண்டாக இருக்க போகிறீங்க. அவங்களோட அவங்க எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து ஒரு தெரப்பி கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வருவீங்களே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இதில் இருக்காது. உங்களுக்கு வந்து ஒரு பேஷனேட் இருக்கணும். ஹீலிங் த்ரூ மூமெண்ட் நீங்கள் பண்ணுறது மூலமாக டச்சிங் மூலமாக வந்து அவங்கள சரியாகணுன்ற ஒரு பேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சிலருக்கு வந்து மற்றவங்கள தொடுறது பிடிக்காது. அந்த மாதிரிலாம் இருக்கவங்க வந்து இந்த கோர்ஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இந்த கோர்ஸில் வந்து உங்களால் நினச்சி நிற்க முடியாது. ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வந்து அவங்களுக்கு எங்கே பிரச்சனையோ அங்கே வந்து நீங்கள் வந்து டச் பண்ணி அங்கே வந்து நீங்கள் ஹீல் பண்ணணும், மசாஜு தெரப்பி கொடுக்கணும். அப்படி இருக்கவங்களால மட்டும்தான் இந்த பிபிடி கோர்சஸ் வந்து சூஸ் பண்ண முடியும். இது வந்து நல்ல ஒரு நிலையான கோர்சஸ். ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. எத்தனை ஏஐ மிஷின் இது வந்தாலுமே சரி இந்த பிபிடி வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. டிமாண்டிங் ப்ரொஃபஷன்ஸ் கண்டிப்பாக பேராமெடிக்கல் எல்லாமே வந்து ஒரு டிமாண்டிங் ப்ரொஃபஷன் தான். Physiotherapy is not just a course, it's a career through touches lives. Whether it's helping a stroke patients walk again or healing in sports injury, you are the reason someone smiles again. If you want to make a difference and build a great career, BPT is a smart choice. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஸ்மார்ட் டெஸ்ட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.